உலகத்துல இதுவரைக்கும் நடந்த வெடிப்பு சம்பவங்கள்ல மோசமானது எதுன்னு கேட்டா உடனே ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாகி குண்டு வெடிப்பு நிகழ்வை நாம எல்லாரும் சொல்லுவோம். ஆனா அதையெல்லாம் விட 1000 மடங்கு அதிக வீரியம் கொண்ட துங்குஸ்கா வெடிப்பு பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரலாறு இதுவரை கண்டிடாத மாபெரும் பேரழிவை ஏற்படுத்தின இந்த கொடூர நிகழ்வை பத்தி தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். 1908ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி சைபீரியாவின் துங்குஸ்கா பகுதியில் அசாதாரணமான ஒரு வானியல் நிகழ்வு ஏற்படுது. காலையில் சுமார் 7 மணி போல வானத்தில் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு சத்தம் கேட்குது. அந்த சமயம் வானம் ரெண்டா பிளந்த மாதிரி தெரிந்ததாகவும் சூரியனை விட பிரகாசமான ஒரு ஒளி வானத்தில் தோன்றினதாகவும் இந்த வெடிப்பை தூரத்திலிருந்து பார்த்த மக்கள் தெரிவிக்கிறாங்க. சுமார் 130 அடி விட்டம் கொண்ட ஒரு விண்கல் வளிமண்டலத்தை கிழிச்சுக்கிட்டு பூமியில இருந்து சுமார் 6 மைல் உயரத்துல வானத்தில் வெடிச்சு சிதறியதன் விளைவா அந்த இடமே சின்ன பின்னமாகி காட்சியளிச்சிருக்கு. ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டு வெடிப்பை போல 1000 மடங்கு அதிக தாக்கத்தை இந்த விண்கல் வெடிப்பு நிகழ்த்தினதா வரலாற்றில் பதிவு செய்யப்படுது. இந்த வெடிப்பின் மூலமா ஏற்பட்ட அதிர்வுகளால 2150 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு மரங்கள் அழிக்கப்பட்டு அப்பகுதியே தரைமட்டமா ஆக்கப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு. இந்த வெடிப்பினால உமிழப்பட்ட ஆற்றல் 3லிருந்து 50 டன் TNT குண்டு வெடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கலாம்னு சொல்லப்படுது. இப்படியான ஒரு கொடூர வெடிப்பு நிகழ்ந்தும் விண்கல்லின் எந்த ஒரு பகுதியும் பூமியில மோதி எந்த ஒரு தடத்தையும் ஏற்படுத்தல. வெடிப்பின் போதே விண்கல்லின் மொத்த பகுதியும் எரிந்து ஆவியாகிட்டதா இந்த நிகழ்வை ஆராய்ந்த அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இந்த வெடிப்பினால அந்த பகுதிக்கு அருகில் இருந்த பலர் அதீத அதிர்வின் காரணமா தூக்கி வீசப்பட்டதோட அங்குள்ள பல வீடுகள் முற்றிலும் அழிவுக்குள்ளாகி இருக்கிறதாவும் தெரியுது. இதன் மூலம் ஏற்பட்ட புகை மற்றும் சாம்பல் வளிமண்டலத்தில் படிஞ்சு சில நாட்களுக்கு ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டத்தின் சில பகுதிகளில் இரவு வேளை வழக்கத்துக்கு மாறான அடர் சிவப்பு நிறத்தில் வெளிச்சம் காணப்பட்டதாகவும் சொல்றாங்க. இத்தனை பெரிய வெடிப்பு பெரும் பேரழிவை ஏற்படுத்தி இருந்தாலும் நல்வாய்ப்பா இதனால அதிக உயிரிழப்புகள் ஏற்படலை. இந்த நிகழ்வின் போது அப்பகுதியில் எவாங்கி இன மக்கள் சொற்ப அளவிலேயே வாழ்ந்து வந்த நிலையில குறைவான உயிரிழப்புகளே ஏற்பட்டிருக்கு. முதல் உலக போர் உள்ளிட்ட காரணங்களால சுமார் 20 வருஷம் கழிச்சு தான் இந்த இடத்தை ஆய்வு பண்ண ஆய்வாளர்களால போக முடிஞ்சிருக்கான். இன்னமும் கூட வெடிப்பு சம்பவத்தின் எச்சங்கள் அப்பகுதியில் இருக்குன்னு சொல்றாங்க. இது போன்ற விண்கற்கள் பூமியை நோக்கி வர்றதும் வளிமண்டலத்துக்குள்ள நுழைஞ்சதுமே எரிந்து சாம்பல் ஆகிடுவதும் வழக்கமான ஒரு நிகழ்வா இருந்தாலும் இப்படியான ஒரு பெருவெடிப்பை ஏற்படுத்தின வரலாற்றின் கோர நிகழ்வா துங்குஸ்கா விண்கல் வெடிப்பு சம்பவம் பார்க்கப்படுது. வருங்காலங்களில் இது போன்ற வெடிப்புகளில் இருந்து பூமியை பாதுகாப்பதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமா ஜூன் 30ஆம் தேதி சர்வதேச விண்கல் தினமா ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டு 2016ஆம் ஆண்டு முதல் வருஷம் தோறும் அனுசரிக்கப்பட்டு வருது.